வெல்கம் பேக் டு கேமிங். இந்த வீடியோட பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல ரூம் மேட்ச் போட்டுருந்தோம். இல்லை இப்போ ரூம் மேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அதில் 48 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 48 பேர் எல்லாம் கடை வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துகிட்டே இருக்காங்க. எப்போ போனாலும் டார்கெட்ன்ற பயபில் வந்துடுறா. ஸோ நேற்று வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு யார் அந்த மேட்சை வந்து வின் பண்ணுறாங்கன்றத வெயிட் செய்து தான் பார்க்க வேண்டும். ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்களுக்கு என்ன ப்ரோ, உங்களுக்கு என்ன நீங்கள் அவங்களுக்கு தருவீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க என்ன கேட்டாலும் தருவேன். என் மனசு அவங்களுக்கு தந்துட்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ணாமல் பார்த்துருக்கான் பாரு, அதனால தான் நான் சொல்கிறேன் நான். ஓகே சரி, ஓகே எல்லாம் வந்துட்டாங்க. ஆரம்பிக்கலாங்களா? அப்பனே விநாயகா, இந்த மேட்ச் நல்லபடியாக ஆடும். திருடு வந்துட்டான சொல்லு, திரும்பி வந்துட்டான சொல்லு, லாபிக்குள்ள வந்துட்டான சொல்லு. ஓகே லாபிக்குள்ள வந்துட்டே இருக்குது. சொல்ல லாபிக்குள்ள வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா பற்பல வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்கும். என்னன்னா எல்லாமே பாட்டு கேரக்டரா இல்லை இன்னும் நான் எதுவும் டவுன்லோட் பண்ணலையா இல்லை இப்படி தான் காட்டு மேட்ச் பிட்டேட் இல்லை. ஓகே நேற்று வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்காங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல. சரி நீங்களா டாம் எங்கே போயிட்டாங்க? சரி நேற்று தான் சொல்லியிருந்தேன் டாம் எங்கங்கவன் அப்படி போயிட்டான் அப்படின்னு. ஸோ பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்றத. எல்லாருக்கும் நம்மளோட வாய்ப்பு கொடுக்க முடியுமா கேட்டால் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சேனலில் தினந்தோறும் வகுபோர் இதயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த மேட்ச்சுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு லைக் தட்டி விட்டு போக மாதிரி மிகவும் தமிழ் கேட்டு கொடுத்து நான் உங்களுக்கு கேமிங் தமிழா. ஓகே ஸோ உள்ளே போயிடுச்சு. வருது விளக்கு வெங்காய் வெளியே வருது விளக்கு முதல்ல வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. டார்கெட்டு ஸ்மூத்து பன்னு பேர் பாருங்க, பன்னு. இதில் எப்படியா இருந்தாலும் நான் தமிழில் தான் பாஸ்வேர்ட் சொல்லிக்கிறேன், அதனால எல்லாரும் தமிழ் பசங்க தான் வந்துருப்பாங்க நம்புவோம். குரு, அபிஷேக், டாமு ஜெரி 2 பேருமே இருக்காங்களா? அங்கே பாருங்க, ஜெரி, ரோஹித், அபிஷியலு, சஞ்சய், பாய், அதுக்கப்புறம் நூப்புன்னு ஒருத்தர், ஜோக்கர்னு ஒருத்தர், பம்பு கிங்கா பம்பு யூஎம்பி சை நம்ம மைண்ட் எங்கேயோ போகுது. பம்பு கிங்கு சா விஐபி மான்ஸ்டர் கேங்க கூப்பிட்டு வரணும்டா. கேங்ஸ்டர் தனியாக வரவும் பேர் கேங்ஸ்டர். ஓகே அடுத்தபடியாக 48 பேரும் வந்து ஸ்பெக்டேட் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே இன்சா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனநிலையை தைரியமாக வைத்து கொண்டு நேரம் வந்து விட்டதே. எல்லாரும் ஒரு பக்கம் இறக்கிட்டு இருக்கா. டார்கெட்டு கிளாக் டவர் என்னங்க, கிளாக் டவரின் கிங் என்று பெருமையே பெறுவாரா? ஆனால் அது பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. கீழே ஒருத்த ஓடிடு சார், மேலே ஒருத்த வராம பாருங்க சார். அவனை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு தங்க நாணயம் பிடி சார். சார் வாங்க, இவனை போட்டு தள்ளணுங்க. இவனை போட்டு தள்ளதுக்கு அத்தனைக்கான வித்தியை நான் இறக்கணுங்க. இவனை போட்டு ஆஹா அடாடா ஓய் பயங்கரமா ரானேடாய். எகிரி பிடிச்சிட்டு விட்டானா தம்பி, பின்னாடி கீழே போயிடுச்சிடலாம். கீழே யாருக்கிட்ட என்னடா நினைச்சிங்க நீங்க? என்னங்க டார்கெட் இப்போதானுங்க சத்தது எந்த டார்கெட்டுங்க? அப்ப யோ இப்போதான் சத்தான் டார்கெட்டு. இல்லை இது வேற டார்கெட், வேற யாருன்னா பார்த்துட்டேன் நான். அடப்பாவத்தை மக்களே, அப்படியான ஆப்ஷன் வந்துச்சாப்பா போடு. ஓடெல்லாம் கண்ணி வெடி செடி சாத்துறாங்களே. ஜோக்கர் ப்ரோ வெயிட் பண்ண ப்ரோ, பொறுமையாக வெயிட் பண்ண. ஒன்றும் அவசரம் கிடையாது. எல்லாம் தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா குமார் ப்ரோ மேலே மெல்ல இது டபுள் வெக்டர் டபுள் இது. ஓகே சூப்பர் நைஸ். இந்த இடத்துல முடிச்சு மொத்தமாக எத்தனை சேனல் மொத்தம் என்கிட்ட 7 சேனல் இருக்கு ப்ரோ. அப்பப்போ ஒரு சேனலில் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடுருவேன். ஓகேவா? இப்போ கூட கமெண்ட் செக்ஷனில் ஒரு சேனல் கொடுத்துருக்க பாருங்க. முடிஞ்சா நீங்கள் அங்கே 8 மணிக்கு லைவ் வந்துருங்க. டெய்லி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கேம்ஸ் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம். 1 மினிட்குள்ளே ஆட்டோ ரிவ்யூ பண்ணலாம். அப்படியா? என்னங்க இது? என்னங்க புது யூஎம்பி கிங்குன்ட்டு என்னென்ன இதில் அடிச்சு விட்டீங்க M10ல? என்னன்னு நீங்கள் போங்கண்ணே. ஓகே ஆஹா இந்த இடத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிருக்குது. தினேஷ் ப்ரோ யூ கான் டூ திஸ் ப்ரோ. உன்னால முடியாதுன்னு யாருன்னா சொன்னா நம்ப வேண்டியது அவங்கள இல்லை உங்களை. பிகாஸ் உங்கள்கிட்ட தான் கண்டு இருக்குது. நீங்கள் அடிச்சிருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடிச்சிருங்க ப்ரோ. இதெல்லாம் மோட்டிவேஷன் பேசி தாண்டா பூமரா ஆகிட்டு இருக்கேன். டாய் வராதிங்க. முதல்ல அந்த பூமரங்கள்ஸ் அடிச்சு தச்சு வரணும். எது பேசினாலும் பூமர்னு சொல்லுவானுங்க பாருங்க. அவங்களாம் வந்து புது வகை பூமர். இப்போ எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொல்லலாம்னு சொல்லுவோம். அப்போ அது சொன்னாலும் அதில் பூமர்னு சொல்கிறான். அவன் தானே நம்பர் 1 பூமர். அவனை பிடிச்சி வெளுன்னு வெளுக்குன்ல. இல்லை தினேஷா இல்லை நீ அடிக்க மாட்டல. நீ ரோலக்ஸ் அவன் பேர் டில்லி. ஆனால் என்ன நீங்கள் தண்ணியில் தான் மேந்துங்கிறீங்க. இங்கே பாருங்க 2 பேர் தண்ணியில் மேந்துங்கிறாங்க. ஓ இவரு தான் ஆப்போசிட்ல இருக்கிறாரா குமார் ப்ரோ? ஆஹா நம்மள மாரி கேஸ் பழகுது எப்படியோ போடு. ஆஹா தினேஷ் ப்ரோ போட்டு விட்டார். ஆடா பாவத்தை கீழே இன்னொருத்தருக்கு பழகுதுங்க. உன்னை யாரு அடிச்சா, உன்னை சேர்த்து பூடிச்சா. குமார விடாத
உன்னை யாரு ஆடிச்சா உன்னை சேர்த்து பூடிச்சா தாங்காமே ஏன் தாங்காமே டாடா டாடா எங்க பாருங்க மணி ஒன்னு அவசரம் ஒன்னு டார்கெட்டு உனக்குள்ள இவ்வளவு திறமையா என் கூட சேர்ந்துலாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதேடா. அப்பா இந்த இடத்துல வந்துட்டோம். இந்த இடத்துல யாரும் இல்லை. பன்னு பிச்சு சாப்பிடலாமா? பண்ண பேர் பாருங்க, பன்னு சிப்ஸு வீல் சிப்ஸ்ன்னு என்னங்க பன்னுன்னு பேர் இது. அப்புறம் இந்த வீடியோவில் ஒரு மனதுக்காச்சும் யாரோட மனதையும் புண்படுத்தலாம் கிடையாது சரிங்களா. ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஃபன்னாக மட்டும் எடுத்துன்னு லைஃப் ஆச்சு வீடியோ பார்க்க மாதிரி மிகவும் தாட்டி கேட்டு கொடுக்குது. அதேமாரி இது ஃபன்னுலாம் கிடையாது. சீரியஸ் கண்டென்ட் யூனோ யூ ஆர் பிக் யூடியூபர் அப்படிங்கன்னா காது செவுல் மேலே பளிர்னு கொடுத்துட்டு போடான்ருவேன் சரியா. ஐ எம் காமெடி பீஸ் ஒன்லி வாட்சிங் ஃபார் காமெடி கண்டென்ட் பார்க்குறாங்க மட்டும் அதை பாருங்க மட்டும் தெரிவித்துக் கொள்ளப்படுது. ஏன் எப்படா குத்தம் சொல்லுவான் அதை எங்கேருந்து டார்கெட் பண்ணி பிடிக்கலான்னு பார்த்தீங்க. சிலுக்கு அவன் ஆளு சிலுக்கு. ஓகே எனக்கு ஆளே இல்லை ப்ரோ அப்படின்னா அப்போ நான் என்ன சொல்லுவேன். அன்லிமிட்டட் ஆமோலாம் இல்லை ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மேட்ச், ஒரு நார்மல் கிளாசிக் மேட்ச் எனக்கூடிய ஒரு சோலோ மேட்ச் ஆன ஒரு சின்சான் ப்ரோ. நீங்களா வச்சு இவரா பயங்கரமான ஆளாச்சே. பல வித்தைகளை கையில் வச்சுட்டு சூறார வச்சு கத்தி குத்துன்னு குத்துவார் இவரு. அப்படியாப்பட்ட ஆளாச்சே இவரு பிரேமா. வின்னர்ஸ் 7x வின்னர்ஸ்னா பாஸ் மேலே ஒருத்தர் ஒழிஞ்சிருக்கான் பாஸ். நான் பார்த்தேன். ஓ இங்கே அவரு தான் பார்த்துங்க. இந்த ஹேர் கட் நல்லா இருக்குது, நல்லா இருக்குண்ணே ஹேர் கட் நைஸ். இந்த இடத்த விட்டு நவுரில் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல பாஸ். பாஸ் என்னங்க? ஓ அதுக்கு மேலே இருக்கான் போலங்க. ஆமாம் அதுக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கான் போல. ரோலாக்ஸ் அம்பேட் போடுங்க சூப்பர்ண்ணா. 5 6 இங்கே பாருங்க. அவன் நவுரவே மாட்டான். எவ்வளோங்க எழுத்து இருக்குது. யோ பயங்கரமான ஆளியாயமா, உண்மையாக பயங்கரமான ஆளியாமா. எழுத்து போனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி தான் பாரியா. யோ ரோலாக்ஸ் அவன் பேர் டெல்லி டார்கெட்டு என்னப்பா பண்ணுற? என்னங்க நடக்குதுங்க? ஓ இங்கே ஒரு பஞ்சாயத்து போய் நிற்குதா? இவனை முதல்ல சாவடிச்சு போடுங்கடா. தங்க நாணயத்தை ஒன்று இலவசமாக அனுப்புறேன்டா வீட்டுக்கு. முதல்ல முடிச்சு விடுங்கடா இவனை. ஐயோ எங்கே இருக்கு அவன் வாங்கட்டும் ஒரு பக்கம். இங்கே ஒரு அண்ணா எங்கே பாருங்க காரில் ஒருத்தன் லெஃப்ட்டில் வராப்ல. என்னன்னா அவர் கேட்டு பாருங்க நல்லா இருக்கணும் என்ன. அவர் ஒரு பக்கம் போகிறாரு போல. அடுத்தபடியாக பன்னு என்னக்கூடிய ஜாமை தொட்டு சாப்பிடலாம் பண்ணை. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெத்தகாஸ் பேர் வந்து. அதுக்கப்புறம் எஸ்ஜி கேமர் எங்க இப்போ தானே அந்த பக்கம் எஸ்ஜின்னு இன்னொருத்தர பார்த்தோம். சரி ஓகே டார்கெட்டை போட்டுட்டாங்க. சூப்பரப்பு. இது போதும் எனக்கு இது போதுமே வேற என்ன வேண்டும் இது போதுமே. எங்க இருக்கு லா 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 26 பேர் தான் இருக்காங்க. உங்க மனது மிகவும் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. உங்களால முடிஞ்சது எதுவும் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாம் அப்படின்னு வெயிட் பண்ணிடுறாங்க. ஏன் பாட் ஏங்க நான் தமிழ் தான் பாடுறது பாஸ்வேர்ட் சொல்லிக்கிறேன். அதே மீறி வந்து வடக்கன் சேர்னா 2 பேர் உள்ளே வந்து அவங்க வின் பண்ணாலும் சரி அவங்களுக்கு 10 பைசா பராதிரி போல சிப்ஸ் அப்படின்ட்டு போயிடலாம் நம்மள. ஏன்னா முதல்ல நம்ம ரூல் சொல்லிட்டோம் ஒன்லி ஃபார் தட் கிவ் வே தமிழன்ஸ். ஸோ யூ டோன்ட் கெட் எனி கிவ் வேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இங்கிலீஷ் சொல்லி அமிச்சுன்னா நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான்னு அப்படியே வாயை போகிறதுங்க அப்படியே வெளியே போயிடுவான் தெரிவித்துக்குள்ளே படிக்கிறது. ஓகே சரி எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. சஞ்சய் ப்ரோ நேற்றுலேருந்து உசுரா கையில் பிடிச்சின்னு ஆடுறாருங்க. ஆனால் பாவம் ஒரு நினைக்க முடியல. நான் உள்ளே போக முடியாது. நெக்ஸ்ட்டு பேர் பாருங்க நூபு. எல்லாரும் பிச்சுன்னு பொலன்னு பொழுதுங்கிறாங்கண்ணே. மேலே பைக்கு போகுது. பாஸ் அடிக்க பாஸ் உங்களால் முடியாது யாராவது சொன்னாங்கண்ணா. ஐயோ இதே மாதிரி டைலாக் சொல்லி தான் செத்து போனான். பாஸ் மேலே வந்துட்டான் பாஸ். அங்கே தான் பாஸ். பாஸ் இவன் ஓடுறான் பாஸ். அவன் பயத்துக்கு இவன் பயத்துக்கே பயம் காட்டுவான் பழகிறா சும்மாரா. பிளாக் ப்ரோ நான் சாதாரணமான ஆள் நினச்சினே ப்ரோ. உன்னை இப்படியே டைலாக் சொல்லி சாவடிச்சலான்னு நினச்சினேன். உனக்குள்ளே இவ்வளோ பெரிய திறமையா பிளாக் ப்ரோ? அடிக்கிற மாதிரி ப்ரோ. இப்போ தான் திறமைன்னு சொன்ன இறங்கி ஒரு போடு ப்ரோ. அவனை போட மாட்டீங்களா அண்ணே? அடிங்கண்ணே அண்ணே. சரி இவர் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் பழகுது பொறுமையா. அதோ பாஸ் இங்கே தான் மாசம் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனை விடக்கூடாது. இனி உள்ள இங்கே பாருங்க இவ்வளோ பிரச்சனை நடக்குது. நம்ம உள்ளே போயிடுவோம் முதல்ல. ஆரியன் ப்ரோ ப்ரோ ரைட்டு நல்ல பேர். நெக்ஸ்ட்டு வந்துட்டாருங்க ஸ்மித் ப்ரோ வந்துட்டாருங்க. ஸ்மித்துன்றது ஆஸ்திரேலியா கேப்டனு. டம்மால்னு போச்சு பாவம். கடைசியில் எலிமினேட் ஆகி தான் செத்தாரா? உன்னை யாரையா நீ சாமி? யார் சாமி நீ? ஜோனுங்களை இப்படி சர்வே பண்ற? பயந்துங்க பயம் காட்டும் போலையே. எங்க ஜோன் எங்க இருக்கு? இங்க தோர்க்கே ஜோனு எப்படியா போவ? இரியா இந்த ஆள் எப்படி உள்ள போறாரு நான் பாக்குறியா? பல வித்தைகளை கையில் வச்சிருப்பாரு போலியே இவரு.
என்ன இருந்துட்டு கூட போட்டோமே, அவர்கிட்ட இதுதான் இருக்குது. எப்படி உள்ள போவாரு? ரொம்ப கடினமான வேலையாச்சே இது. 2 பேரும் சண்டை போட்டாங்க. போற உசுறு ஜோன்ல கூட போட்டோம். அப்படியே ரோஹித் தானே பேரு. அப்படியே பார்த்து வச்சுப்போம். சஞ்சய் இவரு உள்ள இப்போதைக்கு சேஃபா இருக்காரு. அந்த இவரு கார்ல சேஃபா இருக்காரு. இவர் தண்ணிக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கிறார். இவர் இப்ப சேஃப் ஆயிடுவாப்புல. அதுக்கப்புறம் இங்கதாங்க பஞ்சாயத்து போயிருக்குது. எங்க இருக்கு 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 லா 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 ஐயோ யோ 1 HP விடாத ஆப்போசிட் விடாத ஓ இவன் பயங்கரமான பேர் நூப்பு வச்சு ப்ரோ மாதிரி ஆடுறானே டேய் நம்பி அண்ணன் கிட்ட தானே கத்துக்கினா சொல்லு உன்னோட குரு யாரு சொல்லு ரங்கவாதியார் தானே உன்னோட குரு எனக்கு தெரியும் அந்த ரங்கவாதியாரா நான் தாயா நல்ல குழுவாளுங்க பயங்கரமான வெத்தக்காரனாகிறானே இவன் ரங்கவாதியாரே ரங்கவாதியாரே ஒத்த பின்னாடி வந்தா ஓட அடப்பாவத்த இப்ப அபிஷேகம் நம்ம ரங்கவாதியாருக்கும் போயிட்டு நடந்து போயிருந்தா உன்னால ஜீக்கிட்டு என்ன சொன்னா நம்ப வீடு தாங்கல உன்ன எங்க இருக்கு ஆஹா அவன் அந்த ஓட்டம் ஓடுறான் ஏங்க இந்த பக்கம் இருக்காங்க அவன் தம்பி அபிஷேக் தம்பி பின்னாடி பா தம்பி ஆடா போயா பின்னாடி அடிச்சு விட்டாங்க டப்புன்னு ஓஹோ மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்தல்லோ தமிழ் படிக்க ஆசை வந்துச்சா வந்தல்லோ இப்போ எதுக்கு இதெல்லாம் நான் பாட்டு பாடுன்னு கேட்குறீங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் நக்கல் பண்ணுறீங்களா என்கிட்ட அதனால தான் இது ஸோ எவனும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்டீங்களா அதனால் மட்டும்தான் இப்படிலாம் பாட்டு பாடுறது என்னோட வயசில் பாட்டு பாடினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எங்க அண்ணன் காத்துக்கருப்புகளை வயசு பார்த்துருக்கீங்களா நீங்கள் சிங்காரம் பூவாரம் கண்ணோரம் ஐயோ ஆடா போயா எங்க பயங்கர ஆடா பாவத்தை உன்னை யாரு ஆடிச்சா பயங்கரமா ஆடுறான்னு வாயை சொல்லி மூடல அதுக்கடி முடிச்சு விட்டாங்க போடு டாம் ப்ரோ யூ கான் டு திஸ் ப்ரோ செகண்ட் ஹெல்ட் வந்திருக்காங்க ஆமா இல்ல இப்ப செகண்ட் ஹெல்ட்டுக்கு மரியாதையே போயிடுச்சுங்க நான் ஒரு செகண்ட் ஹெல்ட் பெரிய ப்ரோ பிளேட் அடிச்சேங்க பாஸ் பயங்கரமான பாஸா இருக்காப்லையே அவரு அந்த இடத்துல ஒரு ரோஹித் ப்ரோ அங்கே தப்பிச்சு ஒன்ட்டுக்கிறாருங்க சத்து ரோஹித் ப்ரோ தாங்க சே அடிச்சதே ரோஹித் ப்ரோ தாங்க யோ நீ பயங்கரமான ஆளியா இது வந்து ஆங்க இவன் அப்பதுலேருந்து சிட்டுக்குருவில சாப்பிட்டு பறந்துக்கினே இருக்கிறாங்க அவன் என்னங்க பண்றது இவனை இப்ப உன்னை யாரு ஆடிச்சா இந்த டைம்ல திக் நிமிடங்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார் தப்புக்கிறேவர் ஆஹா இன்னும் 2 பேர் நல்லா விளானா யாருங்க பாக்குறதுனா அடாடா யோ நல்ல எட்டியா சொன்னா கலியா சும்மாடி போயிட்டு மட்டும் வந்துறியா சூப்பரியா யோ செம்ம டப் கொடுத்தாருங்க எங்க ஆப்போசிட்ல குரூப் பயங்கர டப்புங்க செம்மையா இருந்ததுங்க பாக்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி இருக்குதுங்க பயங்கர டேமேஜ் ரோஹித் ப்ரோ உங்களால முடியாதுன்னு சொன்னா யார் சொன்னாலும் நம்பாதீங்க நானே கூட ஒன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களால முடியாது ப்ரோன்னு சொல்லிடுவேன் நம்பாதீங்க ஏன்னா உங்களால மட்டும் தான் நம்ப ஐயோ வாய் வேற குளருதே சரி ஓகே ஒருத்தர் சிட்டுக்குருவிலேயே சாப்பிட்டு பாருங்க ஆஹா இப்ப இருக்கிறது 7 பேர் திக் நிமிடங்களில் மாடிக்கொண்டிருக்கிறாரா நம்மளுடைய இதுக்கு வாய்ப்பு கிடையாது நெக்ஸ்ட் வருது விலகு வெங்காய் வெளியே வருது கமான் டைகர் உங்களால முடியும் 7 பேரும் இறங்குற மூட்ல இல்ல போடு பெத்தகாஸ் நீ பயங்கரமான ஆளியாயோ பெத்தகாஸ் பயங்கரமான ஆளியா நீ இவெல்லாம் வெளியே வரமாட்டான்னு நினைக்கிறேன் 2 முயல் பண்றதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுங்க ரோஹித் முயல் மட்டும் தான் அவரு தான் இப்ப ஆஹா ஒருத்தன் கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாயா நடுவுல இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஐயோ ஒன்றும் பண்ண முடியாதியா ஒருத்தன் ஓட்டிக்கிட்டே இருப்பான் ஒருத்தன் ஸ்டார்டிங்ல ஓட்ட ஆரம்பிச்சாங்க அவன் ஸ்டார்டிங்ல ஓட்ட ஆரம்பிச்சா மக்களையாம இன்னும் ஓட்டினுக்கிறாங்க அவன் எனக்கு சவுண்டு வச்சிருவோம் இதுக்கு மேல எங்க சவுண்டு படிக்கிறது சார் இவரெல்லாம் பாருங்க கம்முன்னு உட்காந்துரு உள்ள போனாதான் நடிப்பீங்க அப்படின்னு பாஸ் வெளியே வராதிங்க இவர் உள்ள வந்துட்டேன் இவரை போடுறது இல்லைங்க எல்லாரும் இந்த ஆளை பார்த்தா பயப்படுறாரு ஒரே ஆளா இருந்து வேம்புலயே அடிச்சு சாகிறானா இவன் சாதாரணமான ஆள் கிடையாது கபில் என்ன போடுது இல்லையா கபிலா இது நம்ம கால அடிச்சு தூக்கு யோ கபிலா தூக்கியா ஐயோ கபில் அடிக்க முடியாது முடிஞ்சு போச்சுங்க சோலி முடிஞ்சு போச்சுங்க யாரோ ஒருத்தர்கிட்ட அடி வாங்கி சாப்பிடுறாரு பாவத்தை என்னங்க டவுன் தானாரு சூப்பர்ப்பா
8 பேர் 8 பேர் 8 பேர் 8 பேர் 8 பேர் 8 பேர் அவ்வளோதாங்க. ஆப்போசிட்ல உள்ள வந்துருமா. ரோஹித் ப்ரோ நீ மாசு ப்ரோ, நீ உண்மையாவே எங்கேயோ போன மேட்ச் எங்கேயோ கொண்டு வந்துட்டே ப்ரோ நீ. ஆஹா 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 இந்த லிமிட் ஆயிட்டாரு. இருக்கிறது 3 பேர். பிரகாஷ் ப்ரோ 7x ரோஹித். ஆஹா பிரகாஷ் ப்ரோ இது ரொம்ப காலம் அடிச்சு தூக்கு உண்டாட்ட. அஜிஜோ அஜிஜோ பிடிச்சி இருக்கு எனக்கு பிடிச்சி இருக்கு எனக்கு பிடிச்சி இருக்கு எனக்கு பிடிச்சி இருக்கு. 2 பேர் ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சுப்பேன் அப்படின்னா யார் வின் பண்றாங்களோ அவங்களை கூப்பிட்டோம். ஆஹா இப்ப ரயமெல்லாம் கை கால ஓத்துறோம் பாருங்க. திக் திக் நிமிடங்கள் திக் திக் நிமிடம். ஆய் சூப்பருங்க. அடுத்து வின் செய்வது இவர் தான். சப்போஸ் இவர் வந்து வடக்கனாக இருந்தார் வேற யாராவது வந்து கிஃப்டை பெற்றுக்கொள்ளலாம். அந்த யார் என்றால் இந்த பிரகாஷ் என்ற கூடிய இவர் தான் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று படிக்கிறது. ஓகே நம்ம பேக் போவோம். பேக் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிவே கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குதா ப்ரோ? கேக்குதுண்ணா. தமிழா சாபா பரவாயில்லப்பா. நான் கூட அதுக்கெல்லாம் வடக்கன் நினைச்சிட்டேங்க டப்புன்னு. பேரை பேரை பார்த்து வடக்கன் ரெக்வெஸ்ட் கொடுத்ததே பார்க்கல. ரிக்வெஸ்ட் கொடுத்ததே பார்க்கல. ஓ அப்போ கிவே வேணாமா? சும்மா தான் ஆட வந்தேன். இது சொல்லியிருக்க கூடாதானே? சரி நான் பாய் நான் பார்க்கலாம். அப்படி இல்லைண்ணா, ரெக்வெஸ்ட் மேல் பட்டன் மட்டும் தான் காட்டுது. கீழே அந்த ரைட் சைடு வரும்ல அது காட்டாது. சரி ஓகே. என்ன ப்ரோ வேணும் உங்களுக்கு? என்ன வாட் யூ வாண்ட் யூ இல்ல? நல்லா விளாட்னையா ஜாமலியா இருந்து ஒன்று பார்க்குறப்ப ஜாலியாக இருந்துச்சுங்களா? எனக்கு இங்க நடுங்குதுண்ணா கையே. சரி சரி விடு விடு விடு. சின்ன வயசுல அரப்பேர் அதிகமாக அடிச்சா அப்படிதான் சொல்லு. மெட்டாலிக் ஸ்வாட் மாஸ்டர் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பண்டலே தான். ஃபர்ஸ்ட் பண்டல கிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் பண்டலே அதானா? ஃபர்ஸ்ட் பண்டலே அதானா? என்ன பண்டல் ப்ரோ? மெட்டாலிக் இது அப்படிங்கிறது அதுவா? மெட்டாலிக் ஸ்வாட் மாஸ்டர். பின்னாடி வந்து அந்த முடி விட்டுனுங்கிறானே அதானே? என்னண்ணே நல்லா இருக்குது. சரி ஓகே நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஆனா எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கலண்ணே எனக்கு பிடிக்கல. அப்ப வந்து ஈவல் ஸ்லேயர் பண்டல் இருக்கும் பாருங்க ப்ரோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குது இல்ல வெச்சு உங்களுக்கு மட்டும் எனக்கு பிடிக்குன்னா இங்க இருக்கிறது எதுவுமே பிடிக்கல. உங்களுக்கு ஈவே கொடுக்குறது பிடிக்கலன்னு சொல்றோம். பரவாயில்லையா? ஈவல் ஸ்லேயர் பண்டல் ஒன்று இருக்கு பாருங்க. இப்போ நீங்க லாஸ்டா சொன்னீங்களா தானே? இல்ல இல்ல அதுக்கப்புறம் சொன்ன பாருங்க. ஐயோ எத்தனை சொல்லுங்க எத்தனை பண்டல்? ஈவல் ஸ்லேயர் ஓயா வின் gift. வந்துருச்சா பாருங்க. வந்துச்சா ப்ரோ? வந்துச்சுன்னா கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லியா போச்சேன்னு நினச்சிட்டு அப்பாட்டு வெயிட் பண்றேன். ஓகே ப்ரோ அடுத்த டைம் நீங்க விளையாடினாலும் உங்களுக்கு கிடைக்காது என்று தெரிவித்துக் கொண்டு உங்களை விடுவிக்கிறேன். நன்றி வணக்கம். போயிட்டு வாங்க. பாய்.